பிளேயர்ஸ் களத்துக்குள்ளேயே கோவமா சண்டை போட்ட டாப் 3 ஃபைட்ஸ் இன் கிரிக்கெட். இது பார்ட் 3. நம்ம சின்ன தலையும் தளபதியும் சட்டையை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? 2013 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நடந்த போட்டியில் ஜடேஜா ஒரு பால வீச அந்த பாலானது ஸ்லிப் கேட்சா மாதிரி இருக்கும். ஆனா ஸ்லிப்ல நின்று சுரேஷ் ரெய்னா அந்த ஈஸி கேட்சை விட்டுருப்பாரு. அதுவே ஜடேஜாவை காண்டேத்தி இருக்கும். அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜடேஜா பால்ல இன்னொரு கேட்சானது மேலே ஏறி இருக்கும். அந்த ஈஸியான கேட்சையும் சுரேஷ் ரெய்னா விட்டுருப்பாரு. ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் பிடிக்க வேண்டிய கேட்சை ரெய்னா நடுவில் வந்து உழப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு. அதனாலேயே கோவமா சுரேஷ் ரெய்னாவை பார்த்து கத்தி இருப்பாரு. கத்தின உடனே சுரேஷ் ரெய்னாவை மறைக்க எதுக்கு மறைக்கிற அப்படின்னு கேட்கிற மாதிரி ஜடேஜா சுரேஷ் ரெய்னா கிட்ட சண்டைக்கு போயிருப்பாரு. ரெண்டு பேரும் நேருக்கு நேரா வந்து முட்டிக்கிட்டு சண்டை போற மாதிரி வந்திருப்பாங்க. அப்ப கேப்டனா இருந்த விராட் கோலி சண்டை போறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து தடுத்துட்டு இருப்பாரு. அப்புறம் ட்ரிங்க்ஸ் பிரேக்கு போயிருப்பாங்க. அப்ப ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது ரெய்னா ஜடேஜாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அவருடைய கையை தட்டி விட்டு இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா ஏதோ பேசியிருப்பாரு. ரெய்னா இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாரியும் கேட்டிருப்பாரு. ஆனா அந்த சாரியை ஜடேஜா ஏத்துக்க மாட்டாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிருப்பாங்க. நமக்கு பிடிச்ச ரெண்டு பிளேயர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போறதை பார்க்கும்போது உண்மையிலே வருத்தமா இருக்குங்க. நம்பர் 2, 2009 ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையே ஒரு டெஸ்ட் போட்டி நடந்துச்சு. அப்ப பிராட் ஆடின் ஒரு பால் அடிக்க அதுக்கு ஒரு ரன் ஓடி இருப்பாங்க. அந்த சைடு மிச்சல் ஜான்சன் ரன் ஓடும் போது அப்ப பவுலிங் பண்ணிட்டு இருந்த பென் குறுக்க நின்றுவாரு. குறுக்க நின்றதால ஜான்சனால ஓடவே முடியாது. அதை பார்த்த ஏடின் சுலைமான் பென்னை பார்த்து பேட்டை நீட்டியே திட்டி இருப்பாரு. அது பென்னுக்கு மிகப்பெரிய கோவத்தையே கிளப்பிருச்சு. அவர் பவுலிங் போடுறதே நிறுத்திட்டு ஏடனை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. ரொம்பவே மோசமா திட்டி இருப்பாரு. பிராட் ஆடின் என்ன சொல்லி இருப்பாருன்னா, சுலைமான் பென் நான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்தா என்ன கத்தியால குத்தி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா அவர் சொல்லி இருப்பாரு. அதோட களத்துக்குள்ளேயே எஃப்ஐடி யூஸ் பண்ணிருப்பாரு. அது மேக் ஸ்டெம்ப்லயும் பதிவாயிருக்கும். இதனால அம்பையர்ஸ் ரெண்டு பேருக்குமே 25% ஃபைனை போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சுலைமான் பென்னுக்கு ஒரு மேட்ச் தடையும் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி களத்துக்குள்ள ஹீட்டட் ஆர்குமெண்ட் நடக்கிற சகஜம் தான். ஆனா அதுக்காக அதை களத்துக்கு வெளியே கொண்டு வரது ரொம்பவே மோசம். நம்பர் 3, 2010 ஆஸ்திரேலியா நியூசிலாந்தும் ஒரு ஓடிஐ போட்டி ஆடிட்டு இருப்பாங்க. ஜெயிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல நியூசிலாந்து இருப்பாங்க. அப்ப கரெக்டா மிச்சல் ஜான்சனுடைய பால்ல ஸ்காட் ஸ்டைரிஸ் ஒரு 4 அடிக்க அது ஜான்சனுக்கு மிகப்பெரிய கோவத்தை கிளப்பிரும். என்னடா நம்ம பால்ல 4 அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஸ்காட் ஸ்டைரிஸை வேணும்னே ஷோல்டர்ல இடிச்சிருப்பாரு. அது ஸ்காட் ஸ்டைரிஸ்க்கு மிகப்பெரிய கடுப்பு கிளப்பிச்சு. அதுக்கப்புறம் மிச்சல் ஜான்சன் போட்ட பால ஸ்காட் ஸ்டைரிஸ் மறுபடியும் 4 அனுப்பாரு. இந்த தடவை ஜான்சன் கோவத்தின் உச்சிக்கே போய் ஸ்காட் ஸ்டைரிஸ் கிட்ட சண்டைக்கே போயிருப்பாரு. என்ன நீ அடிக்கிற, நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. ஜான்சன் ஹெட்டிங் கொடுக்குற மாதிரி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேட்டிகள்ல ஃப்ரெண்ட்லியா தான் இப்படி பண்ணிக்கிட்டோம், மைண்ட் கேம்ஸ் விளையாடுறதுக்காக தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாங்க.